10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெட்டிங்கோட நான் உங்களை மீட் பண்றேன். பர்சனல் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லும்போது தன் சுத்தம். நம்ம எப்படி சுத்தமா இருக்கிறது, ரியல் லைஃப்ல வந்து எப்படி நம்ம ஹெல்த்தியா நம்ம டே டு லைஃப்ல தூய்மையாக நம்மளை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது, பேணிக்கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், செல்வாஸ் பயோகேர் அப்படிங்கிறது நம்மளோட யூடியூப் சேனல். இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செல்வாஸ் நீட் கேர் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்கே அப்படின்னா நம்ம லோக்கல் ஏரியாவிலேயே வலங்கைமான் அப்படிங்கிறது திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு ஏரியா. ஸோ அங்கே நம்ம லோக்கலில் செல்வாஸ் நீட் கேர் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேர் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கேர் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் அண்டு 12th ஸ்டாண்டர்ட், 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் பயிற்சி வகுப்புகளை வந்து நாங்கள் நடத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயாலஜி சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸாமினேஷன் ஓரியன்டேஷனில் எப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது, 1 மார்க்ஸ் எப்படி வரும், 2 மார்க்ஸ் எப்படி வரும், 3 மார்க்ஸ் எப்படி வரும், 10th ஸ்டாண்டர்ட்னா 7 மார்க்ஸ் எப்படி வரும், இதே வந்து 11th and 12th ஸ்டாண்டர்ட்னா 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து எது மாதிரி ஏரியாவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாமினேஷன் வியூவில் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறது தான் இந்த கேர் சென்டரோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதுக்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸஸ் இருக்குது. ரெகுலர் கிளாஸஸ்னால் நீங்கள் நேரடியாக வந்து என்ன பண்ணலாம்னா கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு லாங் ஏரியாவில் இருக்கிறீங்க, வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் எங்களுடைய சென்டரில் சேரணும், அட்மிஷன் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள், டிஸ்பிளேல காமிச்சிருக்கிறோம், கான்டாக்ட் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். இந்த 2 நம்பரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தொடர்பு கொண்டு உங்களோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிக்கும் பொழுது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் இமெயில் வழியாவோ இல்லை ஃபேஸ்புக் வழியாவோ இல்லை வாட்ஸ்அப் வழியாவோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கான ஃபர்தர் தகவல்களை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம், மெசேஜஸ் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய சென்டரில் சேர்ந்து கூட என்ன பண்ணலாம், இன்னும் அதிகமாக பெனிஃபிட்ஸ், பயாலஜி ரிலேட்டடாக பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெசனுக்குள்ளே போயிடுவோம். டுடேஸ் டாபிக் இஸ் பர்சனல் ஹைஜீன், தன் சுத்தம். பார்க்கலாமா? இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ், ரெகுலர் ப்ராக்டிஸ். இப்போ சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா நம்முடைய தொடர் பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது குறிப்பாக நல் பழக்கங்கள், இந்த குட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த குட் ஹேபிட்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா இமீடியட்டாக வர ஒரு விஷயம் கிடையாது. இது நம்ம ஃபேமிலி ஓரியன்டாக நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு பேசிக்காக சின்ன குழந்தையிலேருந்து சில விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துட்டே வருவாங்க. இந்த விஷயங்கள் தான் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு சூப்பரான ஆளாக வந்து மாற்றி நிறுத்தும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் ரெகுலர் லைஃப்பில் வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் ஹைஜீனை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, லிசன் ஹியர். டுடேஸ் டாபிக் இஸ் பர்சனல் ஹைஜீன். ஓகே, பர்சனல் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீன் அப்படின்னா தன் சுத்தம், சுய சுத்தம் அப்படிங்கிறதா பர்சனல் ஹைஜீன். இப்போ பர்சனல் ஹைஜீனா என்ன சார் சொல்லுவீங்க அப்படின்னா, இட் இஸ் த ப்ராக்டிஸ். இது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய பயிற்சி. ஒரு விஷயத்த தொடர்ந்து காலையில் எழுந்திரிச்சோட ப்ரஷ் பண்ணணும், சரிங்களா, ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சாப்பிட்ட பிறகு சுத்தமாக க்ளீன் பண்ணணும், பிஃபோர் டாய்லெட் ஆஃப்டர் டாய்லெட்டிங் போகும்போது நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சோப் வச்சு வாஷ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ இது மாதிரியான ரெகுலர் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணும்போது நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னா ஹெல்த்தியாக இருக்கும். ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃப் ஹெல்த்தி லிவிங் அண்ட் பர்சனல் கிளீன்லினஸ். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹெல்த்தி லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு ரெகுலராக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. சுத்தமாக இருக்கணும். ஈவன் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், நம்மளுடைய நெயில் கட்டிங்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், மேபி வாட் எவர் இட் இஸ், நம்ம பாடி ரிலேட்டடாகவோ நம்ம ட்ரெஸ்ஸிங் ரிலேட்டடாகவோ நம்மளோட வெஹிக்கிள்ஸ் எவ்ரிதிங், புக்ஸ், நோட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நீட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாமே என்ன கேட்டகரியில் வருதுன்னா பர்சனல் ஹைஜீன். அதில் தான் வந்து ஓகே. நெக்ஸ்ட் we move on. The personal hygiene is caring one's own body and health. நம்ம பர்சனல் ஹைஜீனை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய பாடி அஸ் வெல் அஸ் மைண்ட் எவ்ரிதிங் இஸ் கிளீன். எல்லாமே எப்படி இருக்கும், தூய்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் we move on. சோசியல் ஹைஜீன். இப்போ பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனி மனித சுத்தத்தை பற்றி பேசுகிறோம். காலையிலே ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும்
இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்றோம், காலையில நம்ம எழுந்திருக்கிறோம், இரவு நம்ம படுக்கைக்கு போறோம். இதுக்கு இடையில நிறைய வேலைகளை வந்து பார்க்குறோம். சாப்பிட்றோம், டாய்லெட் போறோம், குளிக்கிறோம், நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் ஒண்ணுலயும் நம்ம எப்படி இருக்க வேண்டியிருக்குன்னா ஹைஜீனிக்கா இருக்க வேண்டியது. ஹைஜீனிக்கா அப்படின்னா தூய்மையாக இருக்க வேண்டியிருக்கு, தெளிவாக இருக்க வேண்டியிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி ஒரு தனி மனிதன் வந்து தூய்மையா இருக்கக்கூடிய பண்பு பழக்க வழக்கங்களை வந்து அவன் கத்துக்கிட்டான் அப்படின்னா அது வந்து பர்சனல் ஹைஜீன் சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் சோசியல் ஹைஜீன். இப்போ சோசியல் அப்படின்னா என்ன சார்? சோசியல் மீன்ஸ் the group of peoples living in a particular area. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூட்டமாக மனிதர்கள் சேர்ந்து வாழ்வதை தான் நம்ம என்ன சொல்றோம், சமுதாயம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சொசைட்டில எப்ப சார் ஹைஜீன் வரும் அப்படின்னா அந்த லொக்காலிட்டியில அந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய சுத்தம் அப்படின்னா செல்ஃப் ஹைஜீன் அதை வந்து அவன் சரியா மெயின்டைன் பண்ணானா அங்க என்ன வந்துடும், சோசியல் ஹைஜீன் வந்துடும். அப்ப சோசியல் ஹைஜீன் வரணும் அப்படின்னா என்ன முக்கியமா இருக்கு, பர்சனல் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீன் நிறைய சேரும் போது அங்க என்ன வந்துடும், சோசியல் ஹைஜீன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப அந்த சோசியல் ஹைஜீன் இஸ் a proper care of the environment. Proper care of the environment. Here environment means surrounding. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை சுற்றி யார் இருப்பா, என் ஃபேமிலி இருக்கும், என் ஃபேமிலியை சுற்றி நெய்பர் ஃபேமிலிஸ் இருக்கும். இப்போ ஒன்றுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். அப்போதாங்க என்ன வரும் அப்படின்னா சோசியல் ஹைஜீன் வந்து வரும். இந்த சோசியல் ஹைஜீன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைஜீன் வந்து ஹைஜீன்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வெரைட்டி ஆஃப் பர்சனல் ஹைஜீன்ஸ் வந்துருக்கு. இருந்தாலும் இம்பார்ட்டண்டாக உள்ள ஒரு 4 ஹைஜீன்ஸ் வந்து 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் பர்சனல் ஹைஜீன் இஸ் நோன் as பாடி ஹைஜீன். ஓகே, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு ஹைஜீன்ல, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஆனா 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரைக்கும் எத்தனை ஹைஜீன் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், 4 ஹைஜீன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாடி ஹைஜீன். ஓகே, நம்பர் 2 டாய்லெட் ஹைஜீன். நம்பர் 3 மென்சுரல் ஹைஜீன். நம்பர் 4 நாப்கின் ஹைஜீன். அப்படின்னு சொல்லி 4 டிஃப்ரெண்ட் ஆஃப் ஹைஜீன்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி டிஸ்கஸ் பாடி ஹைஜீன். இப்போ பாடி ஹைஜீன் அப்படின்னா என்ன, உடம்பை எப்படி நம்ம தூய்மையா வச்சுக்கிறது நமக்கு தான் தெரியும். எப்படி டெய்லி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, பேத் பண்ண வேண்டியிருக்கு, பேத்திங், சரியா, குளிக்கணும், சுத்தமா குளிக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பிரஷிங் இல்லையா, 2 in a day, ஒரு நாளைக்கு 2 தடவை. எப்படின்னா எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, பிரஷ் பண்ண வேண்டியிருக்கு. பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, பிரஷ் பண்ண இருக்கு. பிரஷிங் 2 அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவரி மீல்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். as well as எப்பலாம் நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ, whenever you have a chance wash your hand, கைகளை நம்ம என்ன பண்ணோம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வந்து ரீசெண்டா வந்து வேர்ல்டு முழுக்க பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. உடனே இப்போ நம்ம என்ன பண்றோம், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம், ஃப்ரீக்வெண்டா வந்து ஹேண்ட் வாஷ் பண்றோம். ஆக்சுவலா ஃப்ரீக்வென்ட்லி ஹேண்ட் வாஷிங் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் ஹைஜீன்ல வருது, தன் சுத்தத்துல வருது. அப்போ நம்ம தொடர்ச்சியாக கை கழுவுற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா தன் சுத்தம். அது வந்து கொரோனா வந்ததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரீக்வெண்டா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணோம், பிஃபோர் டாய்லெட்டிங் அண்ட் ஆஃப்டர் டாய்லெட்டிங். இப்போ டாய்லெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, கையை சுத்தமா கிளீன் பண்ணிட்டு போகணும். வரும்போது என்ன பண்ணோம், ஷுட் வாஷ் த ஹேண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் சோப் வச்சு என்ன பண்ண வேண்டியிருக்கு, டிடர்ஜென்ட் சோப்பு இல்லைன்னா பேத் சோப் வச்சு கையை என்ன பண்ண வேண்டியிருக்கு, கிளீன் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அதே மாதிரி எவரி மீல், ஒரு சாப்பாட்டுக்கு முன்னாடியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, கிளீனா வந்து ஹேண்ட்ஸை வாஷ் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் பாடியில வந்து பாத்தீங்கன்னா எனி அன்வான்டட் ஸ்மெல், பாடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மேலும் பாத்தீங்கன்னா வேர்வை ஸ்மெல் வரும், பயங்கரமா ஸ்வெட்டிங் ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்மெல் வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாடியை கிளீனா வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. எந்த ஒரு இரிட்டேஷன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு பாடியை கிளீனா வச்சிருக்க வேண்டியிருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாடி ஹைஜீன். பார்த்துலாமா? So listen here, the point number 1, it is vital for all age group. இந்த பாடி ஹைஜீன் அப்படிங்கிறது உடல் சுத்தம். அப்ப அந்த உடல் சுத்தத்தை மெயின்டைன் பண்றது வந்து ஒரு குறிப்பிட்ட வயது உள்ளவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது, all the age group. It is a vital process, means essential process. Then a daily bath. Okay, daily means regularly, every day நம்ம என்ன பண்ணணும், bathing வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மவுத் வாஷ் ரெகுலர்லி, வாயை நம்ம என்ன பண்ணணும், வாய் கொப்பளிக்க கற்றுக்கணும். ப்ரஷ் ரெகுலராக நம்ம வந்து 2 வந்து ப்ரஷ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. ஹேண்ட் வாஷ் மெனி டைம் டியூரிங் த டே, ஒரு நாளில் எத்தனை டைம் முடியுமோ, how many times possible நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணணும்.
எப்போ அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல் அஸ் வெல் அஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டாய்லெட்டிங். அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கணும் நம்ம வந்து ஹேண்டை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கணும். ஆல் த க்ளோத்ஸ் வாஷ் அண்ட் ஷுட் பி ட்ரைடு. நம்மளுடைய துணிகள் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஷர்ட்டு, ஃபேண்டு, ஈவன் சுடிதார், எந்த ட்ரெஸ்ஸாக வேணா இருக்கலாம், அதை நம்ம என்ன பண்ணணும், க்ளீனாக வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சன்ட்ரை பண்ணணும். சன்ட்ரை மீன்ஸ் சுத்தமாக காய வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி ஆர் ஹேண்ட் கர்ச்சீப்ஸ், ஓகே, ஹேண்ட் கர்ச்சீப்ஸ் அண்ட் அண்டர் கார்மெண்ட்ஸ், இன்னர் வேர்ஸ். இன்னர் வேர்ஸ்க்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப க்ளீனாக வந்து அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஈவன் வேரிங் த சாக்ஸ், ஷூக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா சாக்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுக்க வேண்டியிருக்கு. ஆல் த கிளாத்ஸ் வாஷ் அண்ட் ஷுட் பி ட்ரைட், எஸ்பெஷலி க்ளோத்ஸ், ஹேண்ட் கர்ச்சீப், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் சாக்ஸ். சரிங்களா? ஸோ இது மாதிரி இருக்கிறது இல்லாமல் நம்ம எதுல நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா ப்ரிவென்ட் பாடி ஓடர். பாடி ஓடர் அப்படின்னா சில பேரோட பக்கத்துலேயே நம்ம போக முடியாது, ஒரு மாதிரி அன்பிளசன்ட் ஸ்மெல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது மாதிரி இல்லாத அளவுக்கு நம்ம பாடியை என்ன பண்ண வேண்டியிருக்கு, க்ளீனாக வச்சுக்க வேண்டியிருக்கு. எனி இன்ஃபெக்ஷன் அண்ட் இரிட்டேஷன் இதெல்லாம் வராத அளவுக்கு நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணணும். பாடியில் என்ன வரக்கூடாது, அன்பிளசன்ட் ஸ்மெல், தட் மீன்ஸ் பாடி ஓடர், அன்வான்ட் ஓடர் வந்து வெளில வரக்கூடாது. எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் பாடிக்கு வராமல் பார்த்துக்கணும். இரிட்டேஷன் ஏதாவது தகாத ஒரு மாதிரி சென்சேஷன் நம்ம உடம்புக்கு வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். திஸ் இஸ் த பாடி ஹைஜீன். ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டாய்லெட் ஹைஜீன். இப்போ டாய்லெட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லும்போது டாய்லெட் வந்து ஈச் அண்ட் எவரி பீப்புள் இன் த வேர்ல்ட் ஷுட் டு யூஸ் த டாய்லெட். அவங்க கட்டாயமாக டாய்லெட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா த டாய்லெட் யூஸ் cannot be avoided. எந்த ஒரு மனுஷனுமே டாய்லெட் யூஸை என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீடுகளில் உள்ள சைல்டு ஆர் சில்ட்ரன், குட்டி குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், டு ப்ராக்டிஸ். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது, ஈவன் 4 or 5 years ஓல்டு அவங்க ரீச் பண்ணும்போது என்ன பண்ணணும், வி கிவ் பர்டிகுலர் அண்ட் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் ஃபார் யூஸ் த டாய்லெட். டாய்லெட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், வாட்டர் வச்சு எப்படி ஃப்ளஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு. கைட் அண்ட் ப்ராக்டிஸ் த சில்ட்ரன் யூஸ் த டாய்லெட் இன் ஹோம், ஸ்கூல் அண்ட் பப்ளிக் பிளேசஸ். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணணும், வீட்டில் இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்கூல்ஸுக்கு போகும்போது எப்படி நம்ம டாய்லெட்ஸை வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. பப்ளிக் பிளேசஸ், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஸோ இது மாதிரி பப்ளிக் பிளேசஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கெல்லாம் போகும்போது அந்த டாய்லெட் எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது, ஹைஜீனாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. சம்டைம்ஸ் சம் ஆஃப் த அக்கேஷன் சில பீப்புள்ஸ் வந்து நினைக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு போய் நம்ம இதை எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு. இதையும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம க்ளீனாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது எந்த கேடரில் வருது அப்படின்னா டாய்லெட். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டோட ஃப்ளோர், டாய்லெட்டோட தரைத்தளம். டாய்லெட் இருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். அங்கே எந்த ஒரு அன்வான்ட் ஸ்மெல், அன்பிளசன்ட் ஸ்மெல் வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கான சில சொல்யூஷன்லாம் இருக்கு. எப்படின்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படிங்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் இருக்கு. அந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி டாய்லெட்டையும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப க்ளீனாக வந்து வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஓகே, டாய்லெட் ஃப்ளோர் மெயின்டைன் க்ளீன் அண்ட் ட்ரை. ஆல் தி திங்ஸ் இன்சைட் த டாய்லெட் வாஷ் வித் த ஹெல்ப் ஆஃப் disinfectants to kill the germs, that means of pathogens, microbes. இப்போ டாய்லெட்டுக்கு இன்சைடில் உள்ள திங்ஸ், டாய்லெட்டுக்கு இன்சைடில் என்னென்ன திங்ஸ் இருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைடெக்கான ஹோட்டல்ஸ் அப்படின்னா அங்கே வந்து வாஷ் பேப்பர்ஸ் வந்து இருக்கும், வாஷ் பேப்பர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஏரியான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளஷிங் டேப் வந்து இருக்கும், வாட்டர் டேப் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் இருக்கும், அந்த டோரில் வந்து நாப் இருக்கும், டோரில் லாக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லாக்கெல்லாம் இருக்கும். ஸோ இதை எல்லாமே நம்ம ரெகுலராக என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் வச்சு க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த டாய்லெட்டில் உள்ள எல்லா திங்ஸுமே நம்ம என்ன பண்ணணும், டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் வச்சு க்ளீன் பண்ணணும். அந்த டோரில் உள்ள ஹேண்டில், எவ்ரிதிங் எல்லாமே. திரும்ப அந்த பாயிண்ட் நம்ம வாசிக்கலாம். ஆல் தி திங்ஸ் இன்சைட் த டாய்லெட் வாஷ் வித் த ஹெல்ப் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் டு கில் த ஜெர்ம்ஸ். எதுக்காக அப்படின்னா அங்கே உள்ள அன்வான்ட் மைக்ரோப்ஸை கில் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரியான கிளீனிங் ஒர்க்கை வந்து நம்ம ரெகுலரைஸாக மெயின்டைன் பண்ணுறோம். as well as hand wash with soap thoroughly before and after toileting, especially after toileting நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும், தரவா ஹேண்ட் வாஷ் பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் சோப் வச்சு க்ளீனாக வாஷ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு. இஸ் மென்சுரல் ஹைஜீன். இப்போ இந்த மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபீமேல்ஸுக்கு ஆஃப்டர் த புபர்ட்டி, அவங்க வந்து புபர்ட்டியை ரீச் பண்ண பிறகு அவங்களுக்கு ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த மென்சுரல் சைக்கிள் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க எப்படி தன்னோட பர்சனலை, தன்னோட பாடியை, ஜெனிட்டல் ஆர்கன்ஸை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறதா வந்து மென்சுரல் ஹைஜீன்.
அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சானிடரி பேட்ஸ் ஷுட் சேஞ்ச் ரெகுலர்லி. அப்போ அந்த சானிடரி பேட்ஸ் வந்து அந்த டைமில் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த யூஸ் பண்ணுற பேட்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் ரெகுலர் இன்டர்வல்ஸில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிடணும். தொடர்ந்து வந்து ஒரே பேடை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஸ்வெட்டிங் ஃப்ரம் த ஜெனிட்டல்ஸ். ஜெனிட்டல்ஸ் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் பார்ட். அந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து வேர்க்காத அளவுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. இன்னர் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஏரியா வந்து வேர்த்து போகாத அளவுக்கு, ஸ்வெட்டிங் இல்லாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கணும். அது கூட என்ன பண்ணும் அப்படின்னா மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். அதுக்கப்புறம் யூஸ் வார்ம் வாட்டர் டு க்ளீன் ஜெனிட்டல் ரீஜன். அவாய்ட் ஸ்வெட்டிங் ஃப்ரம் த ஜெனிட்டல்ஸ். ஜெனிட்டல்ஸ் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் பார்ட். அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து ஸ்வெட்டிங் இல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். காஸ்ட்லியான காட்டன் இன்னர் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அங்கே ஸ்வெட்டிங் வந்து இருக்காது. அப்படி ஸ்வெட்டிங் இருந்தால் கூட என்ன பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஸ்வெட்டிங் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் தேர்ட் பாயிண்ட், யூஸ் வார்ம் வாட்டர் டு க்ளீன் த ஜெனிட்டல் ஆர்கன்ஸ். வார்ம் வாட்டர் அப்படின்னா வெதுவெதுப்பான சுடுநீர். அதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா டியூரிங் த டைம் ஆஃப் மென்சுரல் சைக்கிள், அந்த மென்சுரல் சைக்கிள் காலங்களில் வந்து அந்த வார்ம் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மைக்ரோப்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அவாய்ட் மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன். இதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு மென்சுரல் ஹைஜீனை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அவாய்ட் மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன். சரி, நெக்ஸ்ட் மூவ் ஆன் த ஃபோர்த் ஹைஜீன். ஃபோர்த் ஹைஜீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாப்கின் ஹைஜீன். இந்த நாப்கின் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா டியூரிங் த டைம் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் ஈச் அண்ட் எவரி மந்த், ஒரு மாதம் நடக்கக்கூடிய அந்த மென்சுரல் சைக்கிள் அந்த பீரியடில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாப்கின் சொல்கிறோம். ஒன்று வந்து பேட் மெத்தடில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாம்பன்ஸ்னு சொல்லக்கூடிய டியூப் மெத்தடில் இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுலேயும் ஹைஜீன் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, சுத்தமாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன், the parents and the teachers to create awareness of use and disposal of napkin. பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் வந்து இது ஏதோ ஒரு கெட்ட விஷயம் மாதிரி நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு பேடான விஷயத்தை போய் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்க கூடாது. இட் இஸ் அ குட் திங். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி, வீடுகளில் வந்து பேரண்ட்ஸ், ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து how to use the napkin, how to use the tampons அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அதை அப்புறம் யூஸ் பண்ண பிறகு ஹவு டு டிஸ்போஸ் இன் அ ப்ராப்பர் வே, அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் மெத்தடாலஜி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியது, அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. தென் பாயிண்ட் நம்பர் 2, சானிடரி பேட்ஸ் அண்ட் டேம்பன்ஸ் ஆர் கவர்டு அண்ட் டிஸ்போஸ் ப்ராப்பர்லி. இப்போ யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நாப்கின் பேட்ஸையும் டாம்பன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா வேஸ்ட் பேப்பரில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, டிஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸில் வந்து பார்க்கும்போது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இன்சினரேஷன் அப்படின்னு ஒரு மெஷின் இருக்கும். இன்சினரேஷன் அப்படிங்கிறது எப்போதும் ஃபயர் இருந்துகிட்டே இருக்கும். அதில் நம்ம த்ரோ பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடும், அது ஆஷாக மாறிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் த இன்சினரேஷன் யூஸ் பண்ணலாம், இன்சினரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேஸ்ட் பேப்பரில் வச்சு கவர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராப்பர் டிஸ்போசல் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். அப்புறம் ஒருவேளை நம்ம இப்படிலாம் மெயின்டைன் பண்ணலன்னா என்ன சார் ஆகும், இஃப் இது மாதிரி நம்ம வந்து ஹைஜீனை மெயின்டைன் பண்ணல, நாப்கின் ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இஃப் அதர்வைஸ் காஸ் இன்ஃபெக்ஷன் என்ன வரும், அந்த ஜெனிட்டல் ட்ராக்ல ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், எஸ்டிடி அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. அப்புறம் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஆர்டிஐன்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. as well as the point number last is don't put on toilet. இப்போ அந்த யூஸ் பண்ண அந்த நாப்கினையோ டாம்பன்ஸையோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஓப்பன் டாய்லெட்ஸில் நம்ம என்ன பண்ண த்ரோ பண்ணக்கூடாது. அப்படி த்ரோ பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த டீப்பை போய் அதை என்ன பண்ணிடும், லாக் பண்ணிடும். சரிங்களா, அடைச்சிடும். அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால டாய்லெட்ஸில் வந்து நாப்கினையோ டாம்பன்ஸையோ என்ன பண்ணக்கூடாது, த்ரோ பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ திஸ் ஆர் ஆல் அண்டர் த கேட்டகரி ஆஃப் பர்சனல் ஹைஜீன். 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு பர்சனல் ஹைஜீன் தன் சுத்தம் அப்படின்னு சொல்லும்போது 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் வந்து பார்க்குறோம். சரிங்களா, இப்போ எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக பார்த்துட்டோம். மறந்துடாதீங்க, செல்வாஸ் பயோகேர் சேனலை பார்க்குறீங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வீடியோவில் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புதுசாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செல்வாஸ் நீட் கேர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் வலங்கைமான் அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம வந்து சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கே நேரடியாக இந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா நேரடியாக நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். லாங் டிஸ்டன்ஸில் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அட்மிஷனுக்கு உங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு
ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இன்னும் அதிகமாக செல்வாஸ் பயோகேரையும் செல்வாஸ் நீட் கேரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.